அனைவருக்கும் வணக்கம். அணில்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அணில் எப்படிப்பட்ட அணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணில் வந்து வேர்த்து விறுவிறுக்க பேசுங்க. இந்த அணில் பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சுத்தமாக தெளிவே இருக்காது. பேசுகிறது அந்த மாடுலேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான். இன்றைக்கி அந்த அணிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு நபர் பட்டம் சூட்டினார் இல்லையா, அதை வந்து சைமன் செபாஸ்டியன் எதிர்த்திருக்காப்புல. சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது தான் எங்கள் தாத்தா காமராஜர் அப்போவே செத்து போயிட்டார், இவனுக்கு தாத்தா எல்லாருமே உலகத்தில், இப்படியெல்லாம் சொல்லி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல. அது பொறுக்க முடியல இந்த அணிலுக்கு. இந்த அணில் கதறதை பாருங்கள். இங்கே திமுக காரனுக்கு கோவம் தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பிஜேபி காரனுக்கு கோவம் தான் சொல்ல மாட்டேன், ஏன் காங்கிரஸ்காரங்களுக்கு கோவம் வந்தால் கூட நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் சீமானனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கோவம் வருது. ஏன் கோவம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது இளைய காமராஜருங்கிற வார்த்தையெல்லாம் நடிச்சுட்டு வர்ற இவருக்கு எப்படிப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோனில் பேசுகிறாரு. நைட்டு போயிட்டு தந்தி டிவியில் போயிட்டு வேற ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னே புரியல, வேறு அரசியல் ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த அணில்கள் எல்லாவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் காமனாக ஒரே மாதிரியே இருக்கானுங்க. யார் என்ன பேசினாலுமே ட்ரிகர் ஆயிடுறானுங்க. அவனுங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. இவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னைய பேசினார், அவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்களை பேசுகிறாரு, நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், இதை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவனுங்களுக்கு அரசியல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியல, இன்னும் தெரியல. யார் என்ன பேசினாலுமே இவங்களுக்கு எதிராக பேசிட்டா உடனே வந்து ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுறாங்க, எங்களை அடிச்சுட்டாங்க, எங்கள் அண்ணனை அடிச்சுட்டாங்கம்மா அப்படின்னு. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, எங்கள் அண்ணன் இளைய காமராஜர் தான். ஏன் தெரியுமா? இதை பற்றி இந்த கல்வி நிகழ்ச்சியை மட்டும் கம்பேர் பண்ணி நான் சொல்லலை, வேறு சில காரணங்களை எடுத்து வந்து பேசுகிறேன். இளைய காமராஜராக சீமானவர்கள் ஒருபோதும் மாற முடியாது. கிட்டத்தட்ட 1975 காமராஜர் அவர்கள் இறந்து போகிறாங்க. அடுத்த 50 வருஷத்தில் ஒரு தமிழ் சமுதாயம் ஒருத்தரை இளைய காமராஜன் ஏற்றுக்குச்சுன்னா அதுக்கு கரெக்டான ஆள் விஜயண்ணா மட்டும்தான். தமிழ் சமுதாயம் விஜய இளைய காமராஜர்னு ஏற்றுக்குச்சா? எந்த தமிழ் சமுதாயம்? அணில்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. அணில்களுக்கு அறிவு கிடையாது, ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ் சமுதாயம்லாம் ஏற்றுக்குச்சுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது தம்பி. ரொம்ப தப்பு. உண்மை ஒன்றா ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உற்சாக வணக்கங்களா? என்னங்க இவனுங்க? தம்பி வணக்கம் தான் சொல்லணும், வணக்கங்கள் கிடையாது. தமிழில் வணக்கங்கள்னு சொல்லக்கூடாது, வணக்கத்துக்கு பன்மை கிடையாது. என்னங்க இவனுங்க? இது ஒரு பக்கம் இருக்க ராஜ்மோகன் அண்ணே தமிழ் வணக்கம், வணக்கமே தமிழ் தான், அதில் என்ன தமிழ் வணக்கம்? தமிழக வெற்றி கழகம்னு பேர் மட்டும்தான், ஆனால் சுத்தமாக யாருக்கும் தமிழ் தெரில. தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு போடுறதுல ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இடத்துலையும் தமிழ் தெரியல. அது என்ன உற்சாக வணக்கங்கள்? இல்லை எனக்கு புரியலை. உற்சாக வணக்கம் அவ்வளோதான். திடீர்னு தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும், திடீர்னு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி தான் நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவாங்க. நம்ம தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நியூபீஸ். இப்போ முதல் விஷயம் மக்களே, காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பதவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்க மாட்டாப்புல. அது ஒரு சேவை மனப்பான்மையாக தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு கட்சியில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. கட்சி வந்து ரொம்ப காங்கிரஸ் கட்சி ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, நம்ம கட்சி வந்து நம்ம பலப்படுத்தணும்னா எல்லாருமே மிக முக்கியமான தலைவர்கள் தான் அரசாங்க பதவிகளை விட்டுட்டு வந்து கட்சியை பலப்படுத்தணும், பி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சவர் வந்து காமராஜர் தான். முன்மொழிஞ்ச காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதவி அப்படிங்கிறத சேவையாக பார்த்தாங்க. இந்த பக்கம் விஜயண்ணாவை எடுத்துங்களேன், இவரும் பார்த்தீங்கன்னா பதவி அப்படிங்கிறத அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினச்சிருந்தா என்னைக்கு வந்திருக்கும். அவர் ஏன் இன்னைக்கு வராருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி, நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தன்னுடைய சினிமா உச்சத்தை விட்டுட்டு, அத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வராப்புல. சினிமா உச்சம் எங்கே உங்கள் வீட்டு மாடியில் இருக்கா? சினிமா உச்சம்னு வீட்டு மாடியே பார்க்குறீங்க, சினிமாவோட உச்சத்துலேருந்து வராங்கன்னு கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. இந்த அணில்கள்லாம் நான் நோட் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோ புளுத்தி புலகேஷ் இருக்கான் இல்லையா, அவனாக இருக்கட்டும், இந்த சகோதரராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்பீடாக பேசுகிறாங்க, மூச்சு கூட விடாமல். அந்தளவுக்கு அரசியலில் அப்படியே கொள்கை பிடிப்போட இருக்காங்க மக்களே. மூச்சு கூட விடாமல் பேசுகிற அளவுக்கு அப்படியே பயங்கரமான பேச்சாற்றல் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு சேஃப் கேமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். சீமானன்னே இந்த இடத்துல இருந்தால் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பாரா? இல்லை தமிழக அரசியல் களத்தில் விஜய் விமர்சிக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் யார் இருந்தாலும் இந்த சம்பளத்தை விட்டுட்டு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி காமராஜர் எப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சிக்காண்டி சேவை செய்ய வந்தாரோ அந்த வேலையை பார்க்குற விஜயை இளைய காமராஜன் சொல்லாமல் வேற எப்படி சொல்றது?
அது என்ன சம்பளத்தை விட்டுட்டு வந்தார்? சம்பளமும் கெரியரோட உச்சமும் வானத்தில் உங்கள் வீட்டு மாடியில் இருக்கா? யாராவது இந்த மாதிரிலாம் விட்டுக்கிட்டு வர முடியுமா சொல்லுங்கள்? காமராஜர் மாதிரி எங்கள் அண்ணன் தான் இப்படிலாம் விட்டுட்டு வந்திருக்காரு. காமராஜர் எப்படி பதவியெல்லாம் விட்டுக்கிட்டு வந்தாரோ அந்த மாதிரி அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் வரலாம். பிஜேபி காசு தருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரலாம். சினிமாவில் இல்லை 200 கோடி, அது 200 கோடின்றது ஒரு படத்துக்கு தான், ஒரு வருஷத்துக்கே ஒரு படம் தான் வரும். அப்படி பார்த்தா டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 20 கோடி தான். அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. அவரை பொறுத்தவரை சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா பணக்காரங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து மில்லினியர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத காசு. சரியா? நீங்கள் ரொம்ப பெரிய காசு அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை விட பல மடங்கு அரசியலில் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுனா, பாஜக இந்த மாதிரிலாம் தரோம் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் அக்செப்ட் பண்ணிடலாம்ல. ஏன்னா இது பெரிய விஷயமா? என்னமோ உங்கள் அண்ணன் பெரிய புனிதன் மாதிரியும் உங்கள் அண்ணன் ஏதோ கொடை வள்ளல் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு, அப்படியே எல்லாம் சேவை செஞ்சு அப்படியே சேவை மனப்பான்மையில் வராரு, உலகத்தையே திருப்பி போட வந்தவர் எங்கள் அண்ணன். என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். ஐயோ, இவனுங்க கெட்ட கதை இருக்கே. அதிகாரமாக பார்க்கல, 2 பேருமே பதவி அப்படிங்கிற சேவை கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. 2 பேருமே 50 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு 50 வருஷம் கழித்து ஒரு தலைவர் வந்து நிகழ்த்துறாரு. அப்போ அந்த தலைவரை இளைய காமராஜர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். காமராஜரும் விஜயும் ஒன்றா? காமராஜரும் விஜயும் ஒன்றா? எது கூட லிங்க் பண்ணிட்டானுங்க பாருங்க, அப்படியே போகிற போக்கில் இளைய காமராஜர் அப்படின்ட்டுலாம். இன்னைக்கு பெரியாரை மண்ணுக்கு சமமாக ஒப்பிடுறாரு. பெரியார் மேலே உங்களுக்கு 1000 கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மண்ணும் பெரியாரும் ஒன்றாயா? இப்போது நீங்கள் பெருசாக பேசுகிற ஏதோ ஒரு தலைவரை நான் மண்ணோட ஒப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லாததுக்கு என்னென்ன விமர்சனங்கள் வைக்கணுமோ அத்தனையுமே வைக்கலாம். ஆனால் நீங்கள் மண்ணுக்கு சமமாக பெரியாரை ஒப்பிடலாமா? இதுதான் டீசன்ட் பாலிடிக்ஸா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். பெரியாரை நம்புறீங்களா? சூப்பர் சூப்பர். பெரியாரோட வழியில் பெரியாரோடைய கொள்கைகளை பின்பற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? இதே சைமன் செபாஸ்டியன் தந்தை பெரியாரை அவ்வளோ கேவலமாக அவதூறு பேசுகிறப்போ நீங்கள்லாம் எங்கே போனீங்க? உங்களுடைய அண்ணன் வாயை என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? வாயால் எதுவுமே பேசலையே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? உங்கள் அண்ணனே பெரியாரை வாக்குக்காக தான் கொள்கை தலைவராக வச்சுருக்காரு, வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது. சைமன் கூட சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு தந்தை பெரியாரை சைமன் செபாஸ்டியன் பேசுகிறப்போலாம் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இதுக்கு பேர் நாகரிக அரசியல்னு வேற உருட்டுறது. 2 பேருமே நாக்பூர் அடிமைங்க தான். விஜய் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சிருங்க. சரியா? சைமன் செபாஸ்டியன் நீ என்ன பண்ணுறனா, பெரியாரை திட்டு, விஜயை திட்டுற மாதிரி திட்டு. விஜய் அவர்களே, நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கணும். சரியா? இந்த அமைதி காக்கிறது மூலியமா நிறைய இளைஞர்கள்கிட்ட பெரியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் தப்பான கேரக்டர், தமிழ் இனத்துக்கு எதிரான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கல ஐடியா. என்னையை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு தந்தை பெரியாரை பிடிக்கும் அப்படின்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நம்ம கூட முன்னாடியே இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். தந்தை பெரியார் அவர்கள் எதை அடிப்படையாக எதிர்த்தாரோ அதை விஜய் அவர்கள் எதிர்க்கிற மாதிரியே தெரியல. ஆரியம், பார்ப்பனியம் இதெல்லாம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஜய் அவர்கள் எங்கேயுமே பதிவு பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா? தந்தை பெரியாருடைய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியில் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். ஞாபகம் இருக்கா? அப்போ தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அந்த ரீசனையே விஜய் அவர்கள் மறுக்கிறார். ஏன் இல்லைன்னு சொன்னார்? இங்கே ஆதிக்கத்துக்கு துணை போகிறது எது? ஜாதியா? ஜாதியாக இருந்தால் அந்த ஜாதியை நான் எதிர்ப்பேன். ஜாதிக்கு அடிப்படை எது? மதமா? அந்த மதமாக இருந்தால் நான் அந்த மதத்தையும் எதிர்ப்பேன். மதத்துக்கு அடிப்படை எது? கடவுளா? அந்த கடவுளையும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு தான் தந்தை பெரியார் சொன்னார். மொத்தத்தில் ஆதிக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எதிராக எதிர்ந்தாலுமே அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்றது தான் தந்தை பெரியாருடைய கருத்து. அப்போ இந்த இடத்துல தந்தை பெரியாருடைய கருத்துக்கு உடன்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தந்தை பெரியாரை சுத்தமாக பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். இதில் எதுலேயுமே தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தந்தை பெரியாரை நீங்கள் எப்படி கொள்கை தலைவராக முதல்ல வச்சுருக்கீங்க? அதுலேயும் முதன்மை கொள்கை தலைவராக, முதன்மை கொள்கை வழிகாட்டியான், எப்படி எனக்கு புரியலை. தந்தை பெரியார் எதை எதிர்த்தாரோ அதை பற்றி பேசவே இல்லை. அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் உங்களுக்கு உடன்பாடே இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கொள்கை தலைவர்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு வேணும், அவ்வளோதான். இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கிட்டையுமே பதில் இருக்காது. அணிலுக்கும் பெரியாரை பிடிக்காது, அணில் குஞ்சுகளுக்கும் பெரியாரை பிடிக்காது. அணில் எதுக்காக தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்குன்னா ஓட்டுக்காக. அணில் குஞ்சுகள் எதுக்காக பெரியாரை பிடிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னா அண்ணே சொல்லிட்டாரு, நம்மளும் தாவேக்கால இருக்கோம், என்ன செய்கிறது, நம்மளுக்கும் நிறைய கருத்து முரண் இருக்குது, இருந்தாலும் சரி என்ன செய்ய, அண்ணே சொல்லிட்டாரே, சரி போ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ குருட்டாம்போக்கில் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். வேணும்னா பாருங்கள், என்னைக்காக இருந்தாலும் இதே வாய்கள் தந்தை பெரியார் அவதூறாக பேச தான் போகிறாங்க.
ஏன்னா எல்லாமே நாக்பூர் அடிமைகள். சைமன் செபாஸ்டியன் எப்படி தந்தை பெரியாரை கேடுகட்டத்தனமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரியே இந்த அணில் குஞ்சுகளும் கண்டிப்பாக பெரியாரை பேச தான் போகிறாங்க. பேசுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அந்த பெரியாரை பிடிக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். இது அடிப்படையில் தான் என்னுடைய அரசாங்கம் இருக்கும். என்னுடைய அரசாங்கம் ஒருபோதும் மதம் சார்ந்து இயங்காது. என்னுடைய அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையுமே சமூக நீதியை உறுதிப்படுத்துகிற அரசாங்கமாக இருக்குங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்த ஒருத்தரை நீங்கள் எப்படி வேணால் அந்த கொள்கை தப்பாக இருக்குது, இந்த கொள்கை சரியில்லை, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, இப்படிப்பட்ட பல விஷயத்தை பேசலாம். எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக தப்பாக பேசலை. ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரம் இளைய காமராஜர் அப்படிங்கிறத திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகள் பொங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பொங்குறீங்க. இவ்வளவு தூரம் எங்களை அடிச்சும் எங்கள் அண்ணன் அமைதியாக இருக்காரு. டீசன்ட் பாலிடிக்ஸ்னா அதோட உச்சம் விஜய் அண்ணா. அந்த 50 வருஷம் முன்னாடி காமராஜர் எப்படி பண்ணாரோ டீசன்ட் பாலிடிக்ஸை, அதே பாலிடிக்ஸை இந்த மண்ணில் மறுபடி விதைக்கிற ஒருத்தரை இளைய காமராஜன் சொல்லாமல் வேற எப்படி சொல்றது அப்படிங்கிறது என்னுடைய 2வது பார்வை. எவ்வளோ அடித்தாலும் பொத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்லை, பயந்தாங்கோடித்தனம். இல்லைனா மறைமுகமாக இன்டைரக்ட் டீலிங்ஸ்லாம் இருக்கும். புரியுதா? அரசியல் அப்படின்னா மாறி மாறி கருத்துக்கள் தெரிவிக்கணும். எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் டீசன்ட் பாலிடிக்ஸா. இவங்க ஆளுங்கட்சி மட்டும்தான் எதிர்ப்பாங்களாம், ஆளுங்கட்சியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்களாம். வேற யார் என்ன பேசினாலும், யார் என்ன இருந்தாலுமே அந்த கட்சி மேலேயோ அந்த நபர்கள் மேலேயோ கருத்து தெரிவிக்கவே மாட்டாங்களாம். இதுக்கு பேர் அரசியலாம். ஒரு கருத்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்லை. டீசெண்டாக கருத்துக்களை சொல்றதுக்கு பேர் தான் டீசன்ட் பாலிடிக்ஸ். கருத்தே சொல்லாமல் இருக்கிறது எப்படி முதல்ல பாலிடிக்ஸ் ஆகும்? பாலிடிக்ஸே கருத்து சொல்லி இயங்குறது தான். கட்சி தலைமை எதுவுமே பேச மாட்டாப்ல. எவனோ ஒருத்தன் திமுகவுக்கு எதிராக எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓடிடுவாப்ல. அவராக எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாப்ல. சைமன் செபாஸ்டியன் தந்தை பெரியாரை எதிர்த்து பேசினா, தந்தை பெரியாரை அவதூறு பரப்புனா அதை பற்றி பேச மாட்டாப்ல. எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாப்ல. இதுக்கு பேர் நாகரிக அரசியலா? இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த அணில் குஞ்சான்ஸ் அவனுங்க என்னன்னா கட்சியை விட்டு போகிற பொண்ணு அப்யூஸ் பண்ணுவானுங்க. இவனுங்களுக்கு எதிராக பேசுகிற அத்தனை பேரையும் அப்யூஸ் பண்ணி அவ்வளோ கேவலமாக தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவானுங்க. இதுக்கு பேரும் டீசன்ட் பாலிடிக்ஸா? இதுக்கு பேர் தான் நாகரிக அரசியலா? அடே, நீங்கள்லாம் இவ்வளோ பண்ணியுமே உங்களையெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் தான் நாகரிக அரசியல். நீங்கள்லாம் எவ்வளோ மோசமாக எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளை எங்கள் மேலையெல்லாம் அள்ளி தெளிக்கிறீங்க தெரியுமா? நாங்கள்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இதுலேயும் அரசியல் ஆதாயம் தேடிடுவீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக உங்களை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கான இடம் வர்றப்போ உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இதுக்கு பேர் தான் டீசன்ட் பாலிடிக்ஸ். பேசாமல் ஊமை மாதிரி இருக்கிறது டீசன்ட் பாலிடிக்ஸா? அதே மாதிரி அப்யூஸ் பண்ணி தள்ளுற அணில்கள், அதுவும் டீசன்ட் பாலிடிக்ஸா? இதுக்கு பேர்லாம் டீசென்ட்னு எப்படா மாற்றினாங்க? திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஜந்துக்கள். அதிமுக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, அவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, இதெல்லாம் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் அவங்களாம் என்ன ஆட்சியிலையா இருக்காங்க? ஆட்சியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் பேசணும், அதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு புதுசாக ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறானுங்க. அரசியல்ன்றதே மேக்சிமம் எப்படி இயங்கும்னா, அவங்க கருத்துக்களை மற்ற கட்சிகள்கிட்டையும் மற்ற கட்சி தலைவர்கள்கிட்டையும் இல்லை அவங்கள விமர்சனம் பண்ணியோ அவங்க மேலே குற்றஞ்சாட்டியோ தான் இயங்கும். வெறும் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அரசியலா? சரி, அப்போ இப்படி கேட்குறேன், ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தால் மட்டும் நீங்கள் அதிமுகவை விமர்சிச்சிருவீங்களா? கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ன்றது திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான். உங்களுக்கு ஆளுங்கட்சியா இதுவா அதெல்லாம் பற்றி இல்லை. உங்களுக்கு திமுகவை எப்படியாவது ஓரம் கட்டணும். அதுதான் சைமன் செபாஸ்டியனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. திமுகவை எதிர்க்கணும். திமுக ஆளுங்கட்சி ஆகக்கூடாது, ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சியாக இருந்து இறக்கி விட்டுறணும் அப்படின்றது தான் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதே அசைன்மெண்ட் தான் விஜய் அவர்களுக்கும். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். அதிமுக மேலே ஒரு சின்ன கீறல் கூட பட விட மாட்டீங்க. அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை கட்சி நபர்களோ யாராக இருந்தாலுமே அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வச்சு அவங்க கூட அரசியல் ரீதியான சண்டை போடுறது தான், அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். அமைதியாக அப்படியே போய் பொத்துனாப்பில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் அரசியல் கிடையாது. எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேசாமல் சினிமாவில் போயிருந்துடலாம்ல. சினிமாவில் தான் டைலாக்லாம் பேசுவாரா? இங்கெல்லாம் பேச மாட்டாரா எதுவுமே? ஏன்னா காமராஜர் அவர்களை படித்து பார்க்கும்போது எனக்கு விஜய் அண்ணாவோட செயல்பாடை பார்க்கும்போது என் பார்வைக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நாங்கள் புகழ்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? காமராஜருடைய செயல்பாடுகளும் விஜய் அண்ணாவுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்கா? என்னடா பேசுறீங்க நீங்க? என்னடா பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லப்பா அது அவங்க கருத்துன்னு சொல்லி கடந்து போகலாம்ல. இல்லப்பா எனக்கு இதில் என்னப்பா விமர்சிக்க இருக்குன்னு சொல்லி கடந்து போகலாம். இந்த மாதிரி 10 வார்த்தை இருக்கு, தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். இல்லப்பா அது அவங்க கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போகணுமா? எதுக்கு கடந்து போகணும்? அப்போ நீங்கள் இல்லைப்பா இது அரசியல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு கடந்து போயிருக்கலாம்ல. ஏன் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? அணில்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது சினிமா கிடையாது, அஜித் ஃபேன்ஸ் கூட போடுற சண்டை கிடையாது, சரியா?
அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா பலவிதமான விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கை அரசியல்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் விமர்சனங்கள் கடுமையாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குட்டி ஸ்டோரி பாட்டு கேட்டுக்கிட்டு நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளிவே பேபி, பாசிட்டிவிட்டி ஒன்று லிஃப்ட் பண்ணும் பேபி அப்படின்லாம் பேபித்தனமாக இருக்கக்கூடாது. பாலிடிக்ஸ்ன்றது நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இயங்கும். விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். இதுக்கெல்லாம் அம்மா என்னை திட்டாக்க, எங்கள் அண்ணனை திட்டாக்கன்னு இருந்து அழுது ஒப்பறிக்க கூடாது. புரியுதா? சரி, ஏன் நீங்கள் கடந்து போகக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. நீங்கள் ஏன் டிஎம்கே விமர்சிக்கிறீங்க? நீங்கள் ஏன் டிஎம்கே அப்படியே கடந்து போகக்கூடாது? நாங்கள் ஏதாவது பேசினா அந்த கருத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு அது அவங்க கருத்துப்பா அப்படின்னு போயிடலாம்ல. நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க? நீங்கள் பண்ணால் மட்டும் அது சரி, மற்றவங்க உங்களை பார்த்து பண்ணால் உடனே உங்களுக்கு பொங்கிடும். ஏன்னா நீங்கள் புனிதர்களை எதுவும் பேசிடக்கூடாது. புனிதமான ஆட்கள் மரத்துலேருந்து தாவாங்க. இவனுங்களா பேசிட்டா மட்டும் கோபம் அப்படியே பொங்குதுங்க, அப்படியே அழுறானுங்க பாருங்க. இந்த எதிரில் இருக்கிறவங்க யூடியூப் சேனலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கமெண்ட்லாம் என் பேரை எவனாவது ஒரு இடத்துல போட்டுருவான். அண்ணா குரலில் ஒரு சேனல் இருக்காடா, உங்களை வந்து பேசுகிறாடா, தயவு செஞ்சு அவனை பற்றி பேசுங்கண்ணா, ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கண்ணா, அவனை இன்னும் விடக்கூடாதுண்ணா அப்படின்னு அழுது ஒப்பாரி வைக்கிறானுங்க. இங்கே விமர்சனங்களை விமர்சனங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் இல்லாத அணில்கள். ஆனாலும் டேய், திமுக தான் அரசியல்லையே, தமிழ்நாட்டு அரசியல்லையே அதிகமாக விமர்சனத்துக்குள்ளான கட்சி. அது மட்டும் இல்லாமல் அதிகமான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இங்கே இருக்கிற யாருமே ஐயோ அம்மா எங்களை விமர்சிக்கிறாங்க, எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஒப்படைச்சதில்லை. ஏன்னா அடிப்படை அரசியல் புரிதல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இளைய காமராஜர்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு அதை விமர்சிக்கிறோம் அப்படின்றதுக்காக அம்மா எங்களை அடிக்கிறாங்க, ஐயோ எங்களை அடிக்கிறாங்க, எங்களை பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுலேயே உங்களை பற்றி தெரியும் உங்களுடைய அரசியல் புரிதலும் அரசியல் அறிவும் எந்த அளவுக்கு இருக்குன்றது. எப்படி வேணால் கறந்து போகலாம், உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா. ஆனால் உனக்கு அறிவு இருக்காங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது எப்படி அது சரியாக இருக்கும்? ஒரு ஆசிரியர் பெருமக்களை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அடே தம்பி, ஆசிரியராக இருந்தால் தான் இன்னும் கேள்வி கேட்போம். ஏன்னா ஒரு ஆசிரியர், அவர் வந்து ஹெட் மாஸ்டர் வரையான், ஆசிரியர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நடிகனை பார்த்து, அதுவும் அந்த நடிகன் அரசியலுக்கு வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக அந்த விருது விழாலாம் நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு இளைய காமராஜர் அப்படின்னு சொன்னால் கடுப்பாகவும் ஆகாதா? அதனால தான் நாங்கள்லாம் விமர்சிக்கிறோம். அதுவும் ஆசிரியர்னா தான் நாங்கள் கேட்போம். எவனோ ஒரு சாதாரண ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் ஒரு தற்கொலைக்கு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நார்மலாக விமர்சிச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் ஒரு ஆசிரியர், ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு ஸ்கூலில் முக்கியமான பொறுப்பில் பிள்ளைங்களெல்லாம் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக கடுமையான விமர்சனங்களை முன் வைக்க தான் செய்வோம். இதுக்கெல்லாம் நீங்கள் இருந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோன்றதெல்லாம். புரியுதா? சின்ன பிள்ளைத்தனமாக ஒப்பாரி வைக்காதீங்க, தள்ளிப்போங்க. கல்வினா நம்ம அத்தனை பேருக்குமே காமராஜர் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், நிறையா கல்லூரிகள் பள்ளிகளை உருவாக்கக்கூடிய அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அவருடைய கான்ட்ரிபியூஷன் கல்வியில் ரொம்ப அதிகம். 175 கோடின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அவர் கல்விக்கு ஒதுக்குனது. இவ்வளோ பெரிய தொகையை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே கல்விக்காண்டி ஒதுக்குனாரு. ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியங்கிறத காமராஜர் நல்லா உணர்ந்ததுனால அவர் அந்த பணத்தை ஒதுக்கி அந்த கல்வியை நம்ம கொடுத்ததுனால நம்ம சமுதாயம், அதாவது தலைமுறையாக பார்த்தீங்கன்னா கல்வியில் நம்ம முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது அத்தனைக்குமே விதை போட்டது அவர் தான். தலைமுறையாக நம்ம நல்லா படித்தோமா? அப்படியா? முதல் தலைமுறை பட்டதாரிகள் நம்ம வீட்டில் யார்? நம்மளாக தான் இருப்போம் மேக்ஸிமம். நம்மளுக்கு முன்னாடி நம்மளுடைய தாய் தகப்பனுக்கெலாம் மேக்ஸிமம் ஆஃப் த வீடுகளில் பட்டதாரியாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்களாம் பட்டதாரிகளே கிடையாது. அவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருப்பாங்க. அப்போ நம்மள ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி படிக்க விடாமல் ஆக்குனது யார்? அதையெல்லாம் பற்றி பேசியிருக்கீங்களா? அதை பற்றி தானே பேசணும். நீங்கள் எந்த தலைமுறையிலேருந்து படிப்பு கிடச்சிது நமக்கு? தலைமுறையாக படிச்சுக்கிட்டு இருக்கோமாமே. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. அடுத்த 50 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து இந்த சமுதாயத்துக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுறாரு. நீ ஸ்கூலுக்கு போகிறது படிக்க, அந்த வேலையை நீ சரியாக செஞ்சதுனால நல்லா படித்த குழந்தைகளை கூப்பிட்டு நானே பர்சனலாக பொன்னாடை அணிவிச்சு உங்கள் கூட பேசி புகைப்படம் எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச சில மோதிரங்களை உங்களுக்கு வழங்கி உங்களுடைய சேவையை நான் பாராட்டுறேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, இந்த சின்ன வயசில் பெற்றோருக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பாராட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கல்வி நிகழ்ச்சிங்கிறத போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக நடத்துகிறாங்க. இந்த வருஷம் இன்னும் ஆழமாக 3 பிரிவாக நடத்துகிறாரு. இந்த விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காண்டி அந்த குழந்தைகள் அத்தனை பேருமே படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மறுமலர்ச்சி அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தினார். விஜய் அண்ணாவை பார்க்கணுன்றது அந்த ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசையிலேயே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களாமா. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டுறாங்களாமா. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு இதுவான். இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா. சினிமா மோகத்தில் ஒருத்தனை பார்க்க வரணுன்றதுக்காக படிக்கணுன்றதெல்லாம் முதல்ல சரியாக இருக்குமா?
குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், அவங்க பெற்றோர்களை பார்த்துக்கணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி அதை மனசுல வச்சுக்கிட்டு படிக்கணும். குடும்ப சூழ்நிலையின் காரணமா படிக்கணும். இந்த சொசைட்டில நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கணும்ன்ற பொறுப்புணர்வோட படிக்கணும். விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு படிக்கணுமா? இப்படி ஒரு உணர்ச்சியை தூண்டுறது வந்து சரின்னு பேசுறானுங்க வேற. ஒரு சினிமாக்காரனை பார்க்கணுன்றதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சியை தூண்டுறது வந்து சரிதானாமா? என்னடா பேசுறீங்க நீங்க எல்லாம்? விஜய் அவர்கள் இந்த மாதிரி கல்வி விருது விழா இதெல்லாம் நடத்தி குழந்தைங்களை எல்லாம் பாராட்டுறாரு இல்லையா? இதுதான் கல்விக்காகன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரும் எதுவுமே பண்ணலையா? விஜய் அவர்கள் தான் காமராஜருக்கு அப்புறமா ஏதோ ஒன்று பண்ணுறாராம் கல்விக்காகன்னு சொல்லி. இடையில யாருமே பண்ணலையாம். அப்போ கலைஞர் பண்ணதெல்லாம், நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணதெல்லாம் கல்விக்காக எதுவுமே பண்ணலையா? என்னடா பேசுகிறீங்க நீங்கள்லாம்? இதுதான் நன்றி கெட்டவனுங்க, நன்றி மறந்தவனுங்கன்னு சொல்கிறது. கலைஞர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பேசணும்னா இப்போ எனக்கு இந்த வீடியோ பத்தாது, இருந்து பேசணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இடையில யாருமே எதுவுமே பண்ணாமல் அப்படியே மேஜிக் நடந்துருச்சு. நம்ம எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அப்படியே மேஜிக் நடந்து தான் நம்ம ஆயிருக்கோம். காமராஜர் போட்ட விதம் மட்டும்தான் நம்மெல்லாம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக ஆயிருக்கோம். காமெடியா இல்லை? இடையில ஏதோ மேஜிக் நடந்துச்சோ? இடையில யாருமே எதுவுமே பண்ணலையா? என்னடா பேசுறீங்க? எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, கிறுக்குத்தனமா பேசாதீங்க. வெறும் பாராட்டு விழா, பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறது கல்விக்கு ஒரு செஞ்ச பெரிய தொண்டான். அப்போ கலைஞர் செய்ததெல்லாம் இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்த பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? கல்வியில சிறந்து விளங்குது தமிழ்நாடுனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் விதை போட்டு பெரும் பங்கு ஆற்றின நபர்கள்லாம் யாரு? யாரு? நீங்க கலைஞரை தவிர்த்திட முடியுமா? கலைஞர் இல்லவே இல்லையா இந்த லிஸ்ட்ல? உங்களுக்கு என்னதான் அரசியல் ரீதியான எதிர்ப்பு திமுக மேல இருந்தாலுமே சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில உண்மையான தரவுகளை எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் கூட நெஞ்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அப்படியே பேசுகிறீங்க பாருங்கள். எதுவுமே பண்ணல, யாருமே எதுவுமே, அந்த பேரே நீங்கள் தவிர்த்துட்டீங்க பார்த்தீங்களா? கலைஞர் இன்றைக்கி இருக்கிற நம்ம முதலமைச்சர்லாம் நீங்கள் பேரையே நீங்கள் சொல்லலை பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறோம், நன்றி கெட்டவனுங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். இதுதான் அணில்களுடைய சில்லறத்தனமான புத்தி. உங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமா தெரியாதா? தெரியாமல் பேசுகிறீங்களா இல்லை நான் தெரிஞ்சே அதெல்லாம் பற்றி பேச வேணாம், நமக்கு அரசியல் பகை இருக்குது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தவிர்க்கிறீங்களா? சில்லறத்தனமான புத்தி தான் எப்படி பார்த்தாலுமே. இது 2012 பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே விஜய் அண்ணா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. கல்வி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு பேசுகிறாங்க. கல்விக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாராம், கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு பேசுகிற நபராமா. அப்போது ஏன் நீட்டு மட்டும்தான் உலகமான்ற வார்த்தையை பதிவு பண்ணாப்புல? காமராஜர் அளவுக்குலாம் பில்டப் பண்ணுறீங்களே, ஏன் இப்படி பேசினாப்புல? நீட்டு தான் உலகமா அப்படின்ற வார்த்தையை ஏன் கேட்டாப்புல? ஒரு பாராட்டு விழா, அதுவும் அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தின பாராட்டு விழா. இப்படி அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தின பாராட்டு விழாவே கல்விக்காக என்னமோ பெருசாக செஞ்சுட்டாங்களாமா. அப்படிப்பட்ட பாராட்டு விழாலையும் நமக்கெல்லாம் எதுக்கு நீட்டு, நீட்டு தான் உலகமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிக்கிட்டு என்னமோ கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாராமா. அப்படியே இளைய காமராஜராம் இப்படி பேசின ஒரு நபர். இதுக்கு இடையில யாருமே பண்ணலையா? காமராஜருக்கு அப்புறம் இவர் தான் பண்ணுறாராம். அதுவும் இந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு பேர் தான் கல்வி இவர் பண்ண பெரிய தொண்டான். அந்த பசங்களுக்கு உற்சாகம் ஊட்டுற வகையில் பேசுகிறாங்க. பசங்களும் அண்ணா கூட இணக்கமாக இருந்து குழந்தையோட குழந்தையாக மாறிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. குழந்தைகள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யாரோடையுமே ஒன்றிணைந்து பயணிக்க மாட்டாங்க. குழந்தைக்கு தெரியும், ஒரு சின்ன குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தெரியும் அவரோட உணர்வு நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் கூட இணக்கமாக பயணிப்பாங்க. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு ஜோக்கர்ஸ் பிடிக்கும். க்ளவுன்ஸ் இருக்காங்க இல்லையா, க்ளவுன்ஸை பார்த்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க. பெரியவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. குழந்தைங்களுக்கெல்லாம் விஜயை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக மக்கள்லாம் ஓட்டு போடணுமா? இதெல்லாம் ஒரு காரணமாக உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இதை சொல்லி ஓட்டு கேட்குறீங்களா? இதெல்லாம் எதுக்குடா பேசுகிறீங்க? குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது நாங்கள் என்ன பண்ணுறது? எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக எங்களுக்கு வேணுமா? எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? குழந்தைகள் குழந்தையாவே விஜய் அண்ணாவை பார்க்கும்போது மாறிடுறாங்க. குழந்தைங்கள் விஜய் அண்ணாவை பார்க்குறப்போ குழந்தையாவே மாறிடுறாங்களா? இவ்வளோ தூரம் அவரால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சில, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காருல. என்ன பண்ணாரு? பெயிண்ட் அடிச்சாரா செவுத்துல? என்ன பண்ணாரு? இவ்வளோ தூரம் அவரால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சில, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காருல கல்விக்காண்டி. கல்விக்காண்டி என்ன பண்ணாரு? அவருடைய அரசியல் லாபத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி கல்விக்காக பண்ணுறவராக இருந்தால் இதே மாதிரி கூட்டம், இதே மாதிரி பாராட்டு விழாலாம் அரசியலுக்குள்ளே நம்ம போவோன்ற அந்த ஐடியா வர்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாப்புல. அரசியல் பண்ண போகிறோன்ற கன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை பண்ணுறாப்புல, இந்த மாதிரி பாராட்டு விழாலாம் நடத்துகிறாப்புல. இவ்வளோ நாள் ஏன் பண்ணல? ஆனால் பாருங்களேன், இவனுங்க பில்டப் பண்ணுறத நமக்கு பிடிக்கல. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம், அது மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசுகிறோம். ஆனால் இவனுங்க பில்டப் பண்ணுறது தான் பிடிக்கல.
அப்படியே இளைய காமராஜராம், கல்விக்கு அப்படியே துண்டு பண்ணுறாராம், இதுக்கு இடையில யாருமே எதுவுமே பண்ணலையாம், மக்களுக்காக வந்திருக்காராம், மாணவர்களுக்கெல்லாம் இவர் பெரிய தொண்டு செய்கிறாராம், கல்வி தொண்டான். வெறும் பாராட்டுறது வந்து கல்வி தொண்டான், கல்விக்கு பண்ணுற மிகப்பெரிய தொண்டான். ஆனால் இடையில கலைஞர்லாம் பண்ணதெல்லாம் மறந்துட்டானுங்களா இல்லை தெரியாதான்னு தெரியல தற்குறிகளுக்கு. இதனால தான் இவனுங்களை தற்குறிகள்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் தற்குறிகள் தானே. சீமான் அவர்களே, தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத 26 அன்னைக்கு பேசுவோம், அதுதான் சரியா இருக்கும். நீங்கள் இவ்வளோ தைரியமாக எப்படி பேசுகிறீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல. எந்த தைரியத்தில் பேசுகிறீங்க? இது வரைக்கும் எலெக்ஷனில் நின்னது கிடையாது, ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணது கிடையாது, வெறும் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு தான் நம்பி பேசிகிட்டு இருக்கீங்களா? 2026 என்ன நடக்கும் பாருங்கள். நாங்கள் பேசுகிறோன்னா எங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, எதிர்கட்சிகளுடைய கூட்டணி நிலவரங்கள் எப்படி இருக்குது, என்ன நடக்குது, எது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க? தன்னந்தனியாக நிற்கிறீங்க. நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு என்னமோ ஆசை காட்டி பார்த்தீங்க, யாரும் உங்கள் பக்கம் வரல, நீங்களும் யார் பக்கமும் சாய முடியாதுன்ற நிலைமையில் இருக்கீங்க. எந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பின்னாடி தான் தமிழக மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நம்புறீங்கன்னா அது முட்டாள்தனம். 2026 உங்களுக்கு தான் செருப்படி விழ போகுது. ஆனால் இவனுங்கள்லாம் இந்த நம்பிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா, கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு குருட்டாம்போக்கெலாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் விஜய் நின்னா ஜெயிச்சிருவாராம், இஷ்டத்துக்கு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ 2026 எலெக்ஷன் எப்படா வருன்ற மாதிரி இருக்குது எனக்கு. வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட், அந்த ரிசல்ட் டே தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னைக்கிடா வரும்னு இருக்கு. வந்து அந்த ஏமாற்றத்தை பார்க்குறப்போ இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பாக தீ குளிச்சுடுவானுங்க, எவனா செத்துருவான். எனக்கு தெரிஞ்சு எவனா தற்கொலை பண்ணிடுவான். டேய் செத்துக்கிட்டு போயிடாங்கடா. திரும்பவும் சொல்கிறேன், அவர் நடிகர் தான், நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், அரசியலையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நடிகனுக்காக உங்களுடைய உயிரெல்லாம் இழந்துறாங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம், நம்ம சொல்லி தானே ஆகணும். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் இவனுங்களும் அந்த லெவலுக்கு போயிடுவானுங்க. ஏன்னா ஒரு விமர்சனத்தையே தாங்க முடியல இவனுங்களால. அரசியலில் தோத்துட்டோம், நம்ம எலெக்ஷனில் தோத்துட்டோம்னா செத்துக்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. அதனால தான் நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். புரியுதா? ஒரு தோல்வியை பார்த்தா கூட செத்துருவானுங்க போல இருக்கு. அந்த லெவலில் இருக்கானுங்க, அறிவில்லாமல் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கானுங்க. அந்த அளவுக்கான ஆட்கள் தான் இவனுங்க கட்சியில் இருக்கானுங்க. இதையும் நம்ம சொல்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். அறியாமை அகற்றப்பட வேண்டுமா? நீங்களே அறியாமையில் தான்டா இருக்கீங்க. காமராஜருக்கு அப்புறம் விஜய் தான் கல்விக்காக என்னமோ செய்கிறாருன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அறியாமையில் இருக்கிறதே முழுக்க நீங்கள் தான். அறியாமையில் இருக்கிறவன் அறியாமையெல்லாம் அகற்ற போகிறானா? உங்களுக்கு இருக்கிற அறியாமையை அகற்றதுக்கே நிறைய பேர் வேணும். அடே, உங்களுக்குலாம் அறியாமையில் இருந்தாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் அறியாமையிலே இருக்க விரும்புகிறவங்க அப்படின்றதுனால நீங்கள் அறியாமையில தான் இருப்பீங்க. நீங்கள் அறியாமையை அகற்ற போகிறீங்கன்னு சொல்கிறது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுது. எந்த அளவுக்கு உங்களுடைய அறியாமை இருக்குன்றது எங்களுக்கு புரியுது. இப்படியே அறியாமையிலே இருந்தீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணனுக்கு நல்ல லாபம் தான். உங்கள் விஜய் அண்ணனுக்கு உங்களால் லாபம் அப்படின்றது கூட அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். என்ன பண்ணுறது? சரி, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.